3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இபிஎஸ்க்கு சுயமரியாதைன்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு இருக்கிற அந்த அனுபவத்துக்கு அவர் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியலுக்கே லாய்க்கு இல்லை, அந்த மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ தீவிர பாஜக அரசியலும் ஆர்எஸ்எஸ் அரசியலும் யாராவது ஒரே ஒருத்தவங்க பேசுகிறாங்களான்னு சொல்லுங்கள். திமுகவில் தெரிஞ்சு திருமாவளவன் தொடர்ந்து பேசுவார். ஏன்னா திமுக இருக்கிற அவங்களால பேச முடியும், அதனால திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார். பெரியார், அண்ணா, கலைஞர் தவிர எந்த பேருமே வைக்க மாட்டாங்க. சரி, இங்கே பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருக்கார். தோழர் ஜீவானந்தம் இருக்கார். தமிழ்நாட்டில் கலைஞர்கிட்ட பேர் வைக்கிறத விட கம்யூனிஸ்ட் கட்சிகளோட பேர் வைக்கிறது தான் பொருத்தமானதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நடந்தது கிட்னி திருட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேமானந்த் சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவர் முடிவு செய்வார், இல்லை அந்த குழு முடிவு செய்யும். அப்போ அந்த அதிகாரி நேர்மையாக இருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க. ஓகேவா? இது ரெண்டுமே இந்த விஷயம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு லியோ அவர்கள். வாருங்கள், அவரை அன்போடு வரவேற்போம். வணக்கம் லியோ. வணக்கம். துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இபிஎஸ்க்கு சுயமரியாதைன்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலையை இபிஎஸ்க்கு சுயமரியாதை இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, உதயநிதி அவர்களுக்கு அவருக்கு இருக்கிற அந்த அனுபவத்துக்கு அவர் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் உதயநிதி அவர்களுக்கு தொடர்ந்து இந்த 2024 தேர்தல் பிரச்சாரத்துலையுமே தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஸோ பொதுவெளியில் எந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அந்த வார்த்தையெல்லாம் உதயநிதி தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார். குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் பேசும்போதே இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணாது. நான் அதை இங்கே சொல்லக்கூட விரும்பல. ஸோ உதயநிதி அவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அரசியல் அனுபவம் இல்லை சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியலுக்கே லாய்க்கு இல்லை, அந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா அரசு செங்கலை காட்டியே ஒரு ஆட்சியே பிடிச்சிட்டாரு. எப்படிங்க அரசியலுக்கே லாய்க்கு இல்லைன்றீங்க? ஸோ ஒரு செங்கல் காட்டி பிடிச்சாரு. அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க, அது அங்கே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எய்ம்ஸை. ஓகேங்களா? இவங்க நீட்டை ரத்து பண்ணணும்னு சொன்னார் அவர். ஆமாம், பண்ணாங்களா? அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு அது ஆக்சுவலாக இனிமேல் அந்த அது ஆக்சுவலாக அந்த செங்கல் தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. அது மட்டும்தான் தெரியும். ஓகே, உதயநிதி அவர்களுக்கு அவரோட நண்பர் டிஆர்பி ராஜாவுக்கு வெள்ளை பேப்பர் மட்டும் தான் தெரியும். ஓகேவா? அந்த வெள்ளை பேப்பரையும் ஒன்றும் இருக்காது, அவருக்கும் ஒன்றும் தெரியாது. ஸோ அப்போ ஒரு உதயநிதி இருக்காங்களா, உதயநிதி அவரோட கேங் எல்லாமே இந்த கேட்டகரி தான். யாராவது ஒரு டாப்பிக்கில் ஒரு 20 நிமிடங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரியில் ஏற்றினா பேப்பர் பார்க்காம யாருமே படிக்க மாட்டாங்க. அவர் அன்பில் மகேஷ் ஆகட்டும், டிஆர்பி ராஜாவாகட்டும், அதே போல் உதயநிதி ஆகட்டும். உதயநிதிலாம் பேப்பர் மட்டும்தான் பார்த்து படிப்பார். மற்றபடியே அவருக்கு சுயமாக பேச தெரியாது. ஆனால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படி நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது யார் கூடயுமே. ஸ்டாலின் அவர்களே அப்படி தான் படிப்பார். அதன் பிறகு எனக்கு தெரிஞ்ச சீமான் அவர்கள் நீங்கள் பிரஸ் மீட்டில் என்ன கேள்வி கேட்டால் அவரும் சரி, டிடிவி தினகரனும் சரி. ஆமாம். ஸோ அதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை உதயநிதி அவர்கள் அந்தளவுக்கு ஒரு பலவீனமான ஒரு அரசியல் யுக்தியை கையாளுகிறார். ஸோ எதிரில் இருக்கவங்க அவங்களோட வயது என்ன, அவர்கள் வகிக்கும் பதவி என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கவே மாட்டார் உதயநிதி. ஸோ வாய்க்கு வந்ததை உதயநிதி அவர்கள் பேசுகிறார். ஸோ சுயமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதனால தான் அவரை மக்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள். அதே போல் அவர் அதிமுகவின் பொதுச் செயலராக தொடர்கிறார். ஸோ அடுத்தது 2026லேயும் திமுக தோல்வியை தழும்போது அது உதயநிதி அவர்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து உதயநிதி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிமையாக இருக்காரு, பாஜகவுக்கு அடிமையாக இருக்காரு, பாஜக அதிமுக வாடகை வச்சுட்டாரு, கட்சியவே வாடகை வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாருல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அதை தாண்டி இவங்க பாஜகவோட காலில் வந்துட்டாங்க. நீங்கள் கடைசியாக பாஜக தலைவர்கள் யாராவது ஒருத்தவங்க எப்போ பாஜகவை விமர்சனம் செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள் கடுமையாக. ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 6 மாதத்தில் யாரும் இல்லைல்ல. ஏன்? ஏன்னா 4-5 வழக்குகள் நிலவில் இருக்குது. அவங்க அப்பா நிதி ஆயோக் போனார்ல டெல்லிக்கு. எதுக்கு போனார்? என் மகனை ஒன்றும் பண்ணுறாதீங்க, அந்த டாஸ்மாக் விஷயம், டாஸ்மாக் வழக்கில் அந்த ரதீஷ் எல்லாம் போய் பதங்கினாங்கல்ல, ஆகாஷ் பாஸ்கரன். ஸோ
ஸோ அப்போ போய் காலில் விழுந்தார். இல்லை, இவருக்காக வந்து இவங்க அப்பா போய் விழுந்தார். இதுக்கு எங்கள் நம்மகிட்ட பையனை ஆதாரமே இல்லையே லியோ. சரி, நீங்கள் வந்து ஆதாரமே இல்லைதான்னு வச்சிங்களேன். இப்போ வந்து தீவிர பாஜக அரசியலையும் ஆர்எஸ்எஸ் அரசியலையும் யாராவது ஒரே ஒருத்தவங்க பேசுகிறாங்களான்னு சொல்லுங்கள். திமுகவில் தெரிஞ்சு திருமாவளவன் தொடர்ந்து பேசுவார். ஏன்னா வந்து திமுக இருக்கிற அவங்களால பேச முடியாது, அதனால் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார். அவர் சிபிஐலேருந்து சண்முகம் அவர்கள் பேசுவார். இங்கே ஒரு நம்ம முத்தரசன் அவர்கள் பேசுவார். ஓகே. மற்றபடி திமுகவில் கனிமொழி அவர்கள், அதே போல் ஆர் ராசா அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், துரைமுருகன் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், எத்தனை பேர் இருக்காங்க. யாராவது ஒரே ஒருத்தவங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ்நாட்டுக்கு வந்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் எத்தனை முறை போயிட்டு வராங்க. ஏன்னா வந்து இவர்கள் வந்து குற்றம் செய்து விட்டார்கள், பயப்படுறாங்க. தங்கள் மகன் சிறைக்கு போயிடுவாங்களோ, நம்முடைய அமைச்சர்கள் வந்து சிறைக்கு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதோட வெளிப்பாடு தான் வந்து இது. அப்போ உண்மையாலேயே வந்து இவங்க வந்து கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்சுட்டு டெல்லியில் வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவரை போய் பார்க்கறது என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். ஆனால் அவர்கள் வந்து நேர் எதிராக இருக்காங்க. திமுக உங்களை அரசியல் எதிரி, இத்தனை முறை வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க போகிறாங்க. நீங்கள் வந்து ஆளுநர் கூட சண்டை போட்டுங்கிறீங்க. ஆளுநர் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டார்னா அவர் கூட சண்டை போடுறது, அவருக்கு எதிராக வந்து அறிக்கை விட்டுறாரு. ஸோ உங்களை அரசியல் எதிரி, கொள்கை எதிரி எல்லாமே பாஜக. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவை எதிர்க்காமல் இங்கே இருக்கிற அதிமுகவையும் அதே போல் கவர்னரையும் வந்து எதிர்த்து என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, தாவேகாவை வந்து அவங்க எதிர்க்கிறதே இல்லை. ஸோ வெளிப்படையாக எதிர்க்கும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசல, மறைமுகமாக தான் பேசுகிறாங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு மேம்பாலம் ஓப்பன் பண்ணுறாரு. அது பேர் வந்து ஜிடி நாயுடுன்ற பேரில் ஒரு மேம்பாலம். அதாவது 10 கிலோமீட்டர் நீண்ட ஒரு மேம்பாலம், வந்து பெரிய மேம்பாலம். இல்லை, கேள்வி என்னன்னா, இந்த திட்டம், இந்த மேம்பாலம் வந்து அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? 50% வந்து இல்லை, அந்த திட்டங்கள்லாம் தாண்டி நான் ஒரே ஒரு விஷயம் குறிப்பிட விரும்புகிறேன். என்னன்னா, சரி, அது அதிமுக ஆட்சி காலத்தில் வரட்டும், இல்லை திமுக ஆட்சி காலத்தில் வரட்டும், ஸோ அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எந்த திட்டம் வந்து ஆரம்பித்தாலும், இல்லை எந்த ஒரு புதிதாக கட்டிடம் ஆரம்பித்தாலும் இவர்கள் யாருடைய பேர் வைக்கிறாங்கன்னா, கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம், கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு உழவர் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கிறேன். இல்லைன்னா தப்பு இருக்குது. நான் அவங்க அப்பா விட்டு சொத்தா கலைஞரோட நான் வரி கொடுக்குறேன், என் வரி பணத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டிருக்காங்க, கோயம்புத்தூரில் கட்டிருக்காங்க. உங்கள் வரி பணத்தில் கட்டலன்னு சொல்கிறீங்களா? இல்லை, கட்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு முன்னாள் முதல்வர் அவர் பேர் தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ்நாட்டில் வேறு ஆட்களே இல்லையா? சரி, வைக்கட்டும், நான் வைக்க வேணாம்னு சொல்ல. ஏதோ 1 இல்லை 2 நீங்கள் வைக்கலாம். மாப்போசி இருக்காரு, ஓகேவா? சென்னையை மீட்டு கொடுத்தவர், ஆமாம், ஓகேவா? மாப்போசி பேர் வைக்கலாம். கலைஞர் ஒரு சிலையே ஓபன் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்ரகாம் பண்டிதர் இருக்காரு. அதே போல் ஒரு நம்ம தமிழன் பேர் நம்மளுக்கு வச்சார்ல, யார்? அயோத்திதாச பண்டிதர், அவரோட பேர் வைக்கலாம். வீரமா முனிவர் எங்கிருந்தோ வந்து தமிழை வந்து படித்து தேம்பாவணி எழுதினாரு, அவர் வைக்கலாம். கால்டுவெல் வைக்கலாம். உங்களுக்கு திராவிடன் பேர் தந்தார்ல, ஜி போப் வைக்கலாம், அவரோட பேர் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து ஏராளமான தலைவர்கள் இருக்காங்க. அண்ணா பேரை கடைசியாக எப்போ வச்சு பார்த்தீங்க நீங்கள்? அவங்க கட்சி ஆரம்பித்தாங்க, திமுக என்ற கட்சியை ஆரம்பித்ததே வந்து அண்ணா அவர்கள் தான். ஆனால் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அண்ணா பேரில் ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு கட்டடத்துக்கு அண்ணாவோட பேர் வச்சாங்களா? வைக்கல. என்னன்னா முழுக்க வந்து இது வந்து ஒரு மன்னராட்சி. கருணாநிதி அவர்கள் வந்து முன்னாடி ஒரு ஆண்ட மன்னர், நான் இப்போ அவங்க பையன் வந்து ஆட்சி செய்கிறேன், ஸோ அதனால் வந்து எங்கள் அப்பா பேர் தான் எல்லா இடத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னராட்சியோட விழுமியம் ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா? ஸோ அதுதான் வந்து தமிழ்நாட்டில் நடந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே இவங்கெல்லாம். மன்னராட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், ஓகேவா? ஆனால் மக்களுக்காக இவர்கள் மட்டுமே போராடல. இப்போது ராமசாமி ரெட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அங்கே திண்டிவனம் பக்கத்தில் முன்னாள் முதல்வர் தான் அவர். பிரிக்கப்படாத பிரிட்டிஷில் வந்து அவர் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்தார். அவரே வந்து தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. அவர் சுவாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்காரு, பெண் விடுதலை, பெண்ணுக்கு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு. இல்லை, அவங்க இப்போ நீங்கள் வந்து பெரியார் வழியில் வந்தார்கள் இவங்க திமுக, கலைஞர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படி வரும்பொழுது பெரியார், அண்ணா, கலைஞர் இதை தவிர வந்து எந்த பேருமே வைக்க மாட்டாங்க. சரி, இங்கே வந்து பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து இருக்கார். தோழர் ஜீவானந்தம் இருக்கார். அதே போல் நான் முன்னாடி சொன்னேன்ல, கல்யாணசுந்தரம் தோழர் இருக்கார், கம்யூனிஸ்ட்டு. இதே போல் வந்து நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய உரிமைகள் வந்து பெற்றுக் கொடுத்ததே வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான். அதாவது இப்போ திமுக இருக்கிற வேண்டிய இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் என்ற கட்சி இருந்திருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்திருக்கணும். அந்த இடத்த தான் வந்து திமுக பிடிச்சது.
அதுவும் அந்த மொழி போராட்டத்தில் வந்தது, இல்லைனா வந்திருக்காது திமுக கட்சி. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கலைஞர்ன்ற பேர் வைக்கிறத விட கம்யூனிஸ்ட் கட்சிகளோட பேர் வைக்கிறது தான் பொருத்தமானதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நிச்சயமா நான் வந்து அதான் இங்கே இருக்கிற வந்து நிறைய உரிமைகளை வந்து பெற்றுக் கொடுத்தது, சாதி ஒழிப்பில் வந்து மிகப்பெரிய பங்காற்றியது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தோழர்கள் தான். அதை வந்து நீங்கள் திமுக காரங்கிட்ட கேட்டாவே அவங்களே சொல்லுவாங்க. அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயமும் வந்து அந்த கோவையில் வந்து மேம்பாலம் இருந்தாங்களே, ஏன் கோயம்புத்தூரில் ஜிடி நாயக் மட்டும்தான் இருக்காரா, வேற யாருமே இல்லையா? திமுக மேலே வந்து ஏற்கனவே வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இங்கே வந்து அந்த தெலுங்கு லாபி ஆட்சி நடைபெறுகிறது, இங்கே தெலுங்கு மொழி பேசும் அமைச்சர்களில் வந்து முக்கிய இலாக்காக்களை வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட தொடர்ச்சி தான் வந்து ஜிடி நாயுடு பேரை வச்சாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்படுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு இருக்காரு, நேரு அவர்கள் இருக்காரு, SSR ராமச்சந்திரன் இருக்காரு, இங்கே வந்து நம்ம சேகர் பாபு இருக்காரு. ஸோ இத்தனை பேருமே வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னுமே ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல. ஸோ இத்தனை பேர் இருக்காங்க. அவங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மி. அப்போது முக்கிய இலாக்காக்களை வைக்கிற பட்டியலின மக்கள் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். அதிகபட்சம் இந்த ஆதி திராவிட துறை தருவாங்க, அதை விட அந்த சிறுபான்மை தருவாங்க. இப்போ தான் அந்த கோவிச்செழியன் அவர்களுக்கு வந்து உயர்கல்வித்துறையை கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சமூக நீதினு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு முக்கிய இலாக்காக்களுமே இவங்க தரதில்லை. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சீமான் அவர்கள் வந்து ஜிடி நாயுடு பேரை ஏன் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதாவது தீரன் சின்னமலை நிறைய பேருக்கு தெரியும், ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். கோயம்புத்தூரோட மக்களோட வந்து ஒரு அடையாளம் தீரன் சின்னமலை அவர்கள், அவரோட பேரை ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கொடிக்காத்த குமரன் இருக்காரு, அவரோட பேரை ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதே போல் கப்பலோட்டிய தமிழனோட பேர் ஏன் வைக்கல, ஏன்னா வெள்ளையர்களுக்கு எதிராக வந்து தனியாக கப்பல் வாங்கி வணிகம் செய்தார் கப்பலோட்ட தமிழன் சுதேசி, அவரோட பேர் ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தமிழுக்காக பணியாற்றிய பல்லடம் பொன்னுசாமியோட பேர் ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியை கேட்டிருக்காங்க. இது எதற்குமே வந்து திமுக பதில் சொல்லாது. இவர்கள் வந்து நாங்கள் தான் வந்து தமிழ் மொழியை காக்கிறோம், தமிழ்நாட்டை காக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் தமிழுக்காக ஒன்றுமே பண்ணலை இது வரைக்கும். தமிழர்களோட உரிமையை வந்து காவு கொடுத்து தான் மிச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அதை மட்டும் ஒரு வாட்டி படித்து காட்டுறேன். திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய கிட்னி திருட்டு குறித்து விசாரிக்க மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அமைக்க கூறிய சிறப்பு புலனாய்வு குழுவில் தங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரியே நியமிக்க வேண்டும் என்ற திமுக அரசின் நிபந்தனையை ஏற்க மறுத்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு 3-4 வழக்குகளை வந்து மொத்தமாக வந்து திமுக அரசு வந்து ஒரு பயங்கர அடி வாங்கியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று வந்து ஆம்ஸ்டாங் வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கக்கூடாது. ஆமாம். இன்னொன்று வந்து இந்த கரூர் மேட்டரில் வந்து மதுரையில் வந்து அது சம்மந்தமான கேஸ் வந்து ஏற்கனவே எடுத்துட்டாங்க. எடுக்கும்போது எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி 2 கேஸ் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இந்த கேஸை மதுரை கோர்ட்டில் விசாரிக்கிறாங்க, ஸோ அந்த அமர்வே விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி விடுவாங்க. நீங்கள் வந்து இதில் இருக்கீங்க, வெப்சைட்டில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஆனால் இங்கே இருக்கிற ஒரு அமர்வு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தாங்க. அப்படி விசாரிக்கும்போது எனக்கு விசாரித்தது வந்து சரியா தவறா அதெல்லாம் தெரியாது. விசாரிக்கும்போது வந்து காட்டமான கேள்வியை வந்து விஜயை பார்த்து எழுப்பினாங்க, உங்களுக்கு தலைமை பண்பே இல்லை, ஆமாம், மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு அப்படின்னு சொல்லலாம். வந்து அந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க. நம்ம வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து நம்ம குறை சொல்லலை, இதெல்லாம் சொன்னாங்க, மக்கள் மத்தியில் இதெல்லாம் வந்து எடுபட்டுச்சா இல்லையான்றதா அவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் கடுமையாக கேள்வி எழுப்பியிருக்கு, அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதான் இல்லை, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க உயர்நீதிமன்றம். அது எப்படி இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து பெரிய செட்பேக் தானே. எங்கள் அரசியல் கட்சியை பார்த்து இந்த மாதிரியான ஒரு கருத்து வருதுன்னா அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டது. இது வந்து இங்கே இருக்கிற நீதிபதிக்கு வந்து ஒரு இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஐயோ, நம்மளை பார்த்து இப்படி கேட்டாங்களே உச்சநீதிமன்றத்தில், அது யாராக இருந்தாலும் ஒரு செட்பேக் அமையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கரூர் அந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் பல அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டிருக்கு. அதே போல் இது கூட்டல் நெரிசல் வழக்கு, அதில் வந்து சில விதிகள்லாம் ஃபாலோ பண்ணல, இதில் எப்படி நீங்கள் கிரிமினல் கேஸ் போடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பல விஷயங்களில் வந்து திமுக அரசால் வந்து பதிலே சொல்ல முடியல, நம்ம என்ன சொல்கிறது அப்படி சொல்லி. இந்த மாதிரி வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து ஏன் போனீங்கன்னு கேட்டோன்னே, இல்லை கோர்ட்டு தான் சொன்னிச்சு அந்த மாதிரி, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பேக் அடிச்சிருக்காங்க. அதே போல் அடுத்ததாக வந்து ஆம்ஸ்டாங் கேஸ் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து சென்ற வருடம் வந்து வெட்டி கொலை செய்யப்படும் போது அப்பயே வந்து நிறைய தேறி போச்சு. அதன் பின்னாடி வந்து ஆளுங்கட்சி இருக்காங்க, அதே போல் காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ஸ்பிரசி போச்சு. அப்படி போகும்பொழுது அது வந்து சிபிஐக்கு போகணும், மத்திய அரசு விசாரிக்கணும்,
அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே வந்து திருவங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதோட தொடர்ச்சியா வந்து சமீபத்தில் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் A1 அவர் தான். ஆமா. அவர் வந்து சிகிச்சை பலனின்றி வந்து உயிரிழந்தார். ஆமா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் இந்த கேஸில் வந்து நிறைய சம்பவங்கள் திடீர்னு எதிர்பாராத விதமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசிக்க தோணுது. உச்சநீதிமன்றம் இல்லை தொடர்ந்து சிபிஐ தான் விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகைகளும் மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான நியூஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவில் வந்து அவர் மாற்றப்படுவார். அதே போல் நிறைய பெரும் தலைகள் வந்து இந்த வழக்கில் சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் பேர்லாம் குறிப்பிட விரும்பல, சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே போல் மதுரை உயர்நீதிமன்றம் அந்த கிட்னி திருட்டு வழக்கில் வந்து ஒரு முக்கியமான உத்தரவு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது தமிழக அரசு வந்து ஒரு குழு அமைச்சது. அந்த குழு வந்து அமைத்த பிறகு வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை, மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் ஒருத்தர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து எஸ்ஐடி வந்து அமைச்சாங்க. இல்லை அந்த எஸ்ஐடி அமைச்சது வந்து எங்களுக்கு எந்த ஆட்சி பணியும் இல்லைன்னு சொல்லிட்டு தொடக்கத்தில் சொன்னாங்க. இல்லை நாங்கள் சொல்கிற அதிகாரிகள் தான் அங்கே இருக்கணும். சரி, நடந்தது வந்து கிட்னி திருட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேம்ஹானந்த் சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவர் முடிவு செய்வார், இல்லை அந்த குழு முடிவு செய்யும். அப்போ அந்த அதிகாரி நேர்மையாக இருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க. ஓகேவா? இது ரெண்டுமே வந்து இந்த விஷயத்தில் நடந்துருக்கு. எனக்கு புரியல எப்படி அவங்க ஆளை நியமிக்கணும்ட்டு ஒரு எஸ்ஐடி ஏற்கனவே போட்டிருக்கு. அப்போ ஒரு எப்படி சொல்ற ஒரு டவுட் வராதா? எதுக்கு இவங்க வந்து எங்காலே வந்து நியமிக்கணும் அப்படின்ற மக்கள் மத்தியில் கேட்பாங்கல்ல? இதை இல்லை கேட்குறாங்க. சரி, அதில் வந்து ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு மருத்துவமனை, அவர் வந்து எம்எல்ஏ மணச்சூர் கதிரவன் அவருடைய மருத்துவமனையை வந்து ஈடுபட்டிருக்கு. திமுகவை சேர்ந்த பல பேர் வந்து நிர்வாகிகள் வந்து புரோக்கராக இருந்திருக்காங்க அதில். ஸோ இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கணும். இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு நல்ல பேர், இது திராவிட மாடல் அரசு, நாங்கள் வளர்ச்சியை நோக்கி போகிறேன், கல்வியில் சிறந்த தமிழகம்னு சொல்லிட்டு இயக்கங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இயக்கி இவங்க பேசுவாங்க. ஆனால் இது வந்து தேர்தல் நெருக்கத்தில் பெரிய நெருக்கடியை கொடுக்கும். ஒன்று வந்து செல்வ பெருந்தகை மேட்டரு, கரூர் நெரிசல் மேட்ரு, இப்போ அந்த கிட்னி திருட்டு மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வேங்கை வயல், எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து சிபிஐ கிட்ட போச்சுன்னா நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்கும். ஸோ இதை தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து ஆம்ஸ்டாங்கோட சிபிஐ விசாரிக்கக்கூடாது, எஸ்ஐடிக்கு வந்து நாங்கள் அதுனா சிறுபள்ளித்தனமாக இல்லையா? எஸ்ஐடி வந்து நியமிச்சிட்டாங்க. நியமிச்சு இல்லை நாங்கள் சொல்கிற அதிகாரி தான் அங்கே இருக்கணும், இல்லை இன்னொரு குழு விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ உச்சநீதிமன்றமே சந்தேகப்படணும்ல. அப்போ வந்து நீங்கள் திருட்டு பண்ணியிருக்கீங்க. சரி, ஆளுங்கட்சி சார்ந்த நீதிமன்றம் வந்து ஒரு மூன்றாம் தரப்பினர் வந்து அப்படி பண்ணியிருந்து அவ கேட்டிருந்தா வச்சுங்க கொடுத்துருப்பாங்க. இல்லை திமுகவை சேர்ந்தவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வந்து ஆளுங்கட்சி இதை விசாரிக்க கூடாது, அதாவது உயர்நீதிமன்றம் அமைச்சா அந்த எஸ்ஐடி தான் விசாரிக்கணும்னா இதுக்கு வந்து இவங்களோட ரோல் எதுவுமே வேணாம், நாங்கள் வந்து ஒரு தனியாக இண்டிபெண்ட்டாக ஒன்று வந்து விசாரணை பண்ண கொடுக்குறோம், அதுக்காக தான் அர்த்தம். அப்போ இவங்க வந்து எங்க ஆளு தான் அங்கேயே இருக்கணும்னா அப்போ எஸ்ஐடி அமைச்சு என்ன பிரயோஜனம்? ஆமாம், இந்த கேள்வி வருது இல்லை? இது ஏன் கேள்வின்னு கிடையாது, பொதுவாக இதை வந்து மக்கள் மத்தியில் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆக்சுவலாக அது எவ்வளோ கொடூரம் பாருங்கள். காசு இல்லாத அவனுக்கு வந்து கிட்னி விற்கக்கூடாதுலாம் தெரில, அவன்கிட்ட காசு இல்லை. அதுவும் குறிப்பாக யாருன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் இந்த நாமக்கல் கரூர் சைடில் தறியில் வேலை செய்கிறாங்க தெரியுமா, ஃபேக்டரியில். ஸோ அவர்களை வந்து அதில் யார் ஏழ்மையாளர்கள், யாருக்கு கடன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி 4 லட்சம் 5 லட்சம் கடன் தரோம், பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த குழுவே வந்து சொல்கிறதுக்கு, ஸோ ஒரு வேளை வந்து இவங்க ஒரு குழு வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அதில் எப்படி நேர்மையாக இருக்கும்? இப்போ வேங்கவேல் விஷயம் வந்து இவங்க தான் விசாரணை நடத்தினாங்க. எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதே மக்களே குற்றவாளியாக்குனாங்க அவங்க. இப்போ வேங்கவே மக்கள் வந்து பட்டியலின மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ மதுரையிலேயே அதே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ பாரு, அதில் வந்து வழக்கு போனால் அதுலேயும் வந்து இந்த அரசு வந்து அப்படி தான் நடந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த அரசு மேலே வந்து மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ உச்சநீதிமன்றம் எப்படி நம்புவேன் அவங்கள? ஸோ உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி பல வழக்குகளை பார்த்துருக்கும். ஓகேவா? திமுக வந்து இந்த 3 வழக்கில் நம்ம பேசலாம் வந்து ரொம்ப சிக்கிக்கிட்டாங்க, பெரிய அளவில் வந்து சிக்கிக்கிட்டாங்க. இது தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய தலைவலியை கொடுக்கும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம இன்னைக்கு பேசணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி, வணக்கம்.